உருண்டை குழம்பு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். இந்த உருண்டை குழம்பு நம்ம கம்ப்ளீட்டாக தோரம்பருப்பில் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தோரம்பருப்பை ஒரு 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தோரம்பருப்பு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். அரைச்ச தோரம்பருப்பில் சால்ட், ஆனியன் அண்ட் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதோ கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதோ 2 மீடியம் சைஸ் ஆனியனை குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதோ 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 to 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதோ லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த பருப்பு உருண்டையை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். உருண்டை நல்லா வெந்ததோ தேங்காய் மிக்சியில் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோ உருண்டை குழம்பு ரெடி. சுட சாதத்தில் உருண்டை குழம்பு போட்டு அப்பளம் போட்டு பொரிச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.